வெற்றி வாழ்வு திருச்சபனுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காலை வேளையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நாம் நம்முடைய வேத புஸ்தகங்களை நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளில் இந்த வேத பகுதியை நான் எடுத்த இந்த தலைப்பு உங்களுக்கு 12ஆம் வசனத்தில் இருக்குது. அந்த வசனத்தையும் நான் வாசிச்சிடுறேன். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். இங்கிருந்து இந்த டைட்டில் எடுத்திருக்கேன், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அப்போ இந்த வேத பகுதி கிதியோனுடைய வாழ்க்கையிலிருந்து ஆரம்பிக்கிறது. கிதியோனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு. கிதியோன் இப்பொழுது ஒரு மீதியானியருடைய ஒரு அப்ரஷன், ஒடுக்குதலுக்கு கீழே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மீதியானியர் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் நாடோடிகளாக வாழ்ந்து வந்தார்கள். இன்னும் சொல்ல போனாக்கா கேத்துராள், ஆபிரகாமுடைய இன்னொரு மனைவி, அவங்கள கூட மீதியான் தேசத்து ஒரு பெண்மணி தான். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். மீதியான் அப்படின்னு சொன்னாவே சண்டை அப்படின்னு அர்த்தம், ஸ்ட்ரைஃப் அப்படின்னு அர்த்தம். அது மாத்திரமல்ல, நம்ம மோசே கூட பார்த்தீங்கன்னா, மோசே தன்னுடைய மீதியான் தேசத்தில் தான் எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். எத்திரோ அவருடைய மாமனார். அப்போ மோசேனுடைய மனைவி கூட பார்த்தீங்கன்னா ஒரு மீதியான் தேசத்து பெண்மணி தான். அப்போ இந்த மீதியான் இப்போ எங்கே இருக்குன்னா, அரபியா தேசத்தை சார்ந்ததாக அது இருக்கிறது. அப்போ இந்த மீதியான் அப்படின்றது எதுக்கு அடையாளம் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, ஸ்ட்ரைஃப் அப்படின்னு சொன்னேன். ஸ்ட்ரைஃப்னா சண்டை. அது எதுக்கு ஒரு அடையாளமாக இருக்குதுன்னு சொன்னால், உலகத்தோட நாம் ஒத்து போகிறது. இந்த உலகத்தோடு ஒத்து போறதுக்கு அடையாளமாய் இருக்கிறது. அதன் விளைவாக இந்த சண்டை வருது. உலகத்தோட ஒத்து போறது நிமித்தமாக வரும் சண்டையை இது குறிக்கிறது. அப்ப இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் கர்த்தருடைய தூதனானவர் இந்த கிதியோனை அவர் சந்திக்கிறார். இப்போ இந்த மீதியான் தேசத்து மக்கள் அவங்க மீதியானியர் எப்படி அப்படின்னு சொன்னா, 2ஆம் வசனம் சொல்றது, மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அவர்களுக்கு விரோதமாக எழுதி பாத்தீங்களா. இந்த விரோதம், சண்டை, இது எல்லாத்தையும் நம்ம எங்க பாக்குறோம். மீதியான் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுக்கெல்லாம் அடையாளமா இருக்கிறது. உலகத்தோடு ஒத்து போறதுனால வருகிற சண்டையாக அது இருக்கிறது. அந்த நேரத்துல 4ஆம் வசனம், அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தேவனுடைய உடன்படிக்கை மக்கள். தேவனுடைய உடன்படிக்கை மக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒடுக்குதல் அந்த இடத்துல வருகிறதை நாம் பார்க்கிறோம். யார் மூலமா? இந்த மீதியானியர் மூலமா. மீதியானியர்னா என்ன? உலகத்தோட ஒத்து போறது. மீதியானியர்னா சண்டை. இந்த ஒத்து போறது மூலமா என்ன பண்றாங்க? ஒரு சண்டை, சச்சரவு, விரோதம் ஏற்படுகிறதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய விளைச்சல் எல்லாம் கிடப்பாங்க. இஸ்ரவேலர் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறார்கள் பாருங்க.
3ஆம் வசனம் சொல்றது, இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது இவங்கெல்லாம் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி விளைச்சலை கெடுக்கிறார்கள். விளைச்சலை கெடுக்கிறார்கள். நம்முடைய ஆசீர்வாதங்களை, நம்முடைய பலன்களை எல்லாம் இந்த உலகத்தோடு ஒத்து போறது மூலமா என்ன பண்ணுகிறார்கள்? இந்த மீதியானியர் என்ன பண்றாங்க? கெடுத்து போடுகிறார்கள். அது மட்டும் கிடையாது, இஸ்ரவேலில் ஆகாரத்தையாகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளையாகிலும் வாய்க்காத பொருள் எல்லாத்தையும் சூறையாடி கொண்டு போவார்கள். அந்த நேரத்தில் இந்த வேத வசனம் சொல்கிறது, 5ஆம் வசனத்தில், அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளை போல திரளாய் வருவார்கள். அந்த வெட்டுக்கிளினாவே அங்க திரள் கூட்டம், அதுதான் அர்த்தம். அங்கே சொல்லப்பட்டது திரளாக வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததா இருக்கும், இன்யூமரபிள், அந்த மாதிரி வருவாங்க. இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். நாம கூட கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ஆண்டவர் ராட்சகமாக ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா நம்ம இந்த உலகத்தோடு ஒத்து போற வரைக்கும் அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதமோ இல்லை ஒரு பெரிய நன்மையோ வரதே கிடையாது. நம்ம நினைக்கிறோம், ஏன் இந்த வாழ்க்கை சீர்கெட்டு போய் கிடையாது, ஏன் இந்த வாழ்க்கை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம் பாருங்க. ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாத்தீங்கன்னா இந்த மீதியானவருடைய கையில் அவர்கள் மூலமாக மிகவும் ஒடுக்கப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். அப்ப நாம் என்ன பண்ணணும்? நாம தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்க வேண்டும். நாம் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். உலகத்தோடு ஒத்து போக முடியாது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகையா இருக்கிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், இந்த உலகத்தின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் கண்களின் இச்சையும் தேவனுக்கு பிரியமானது கிடையாது என்று நம்ம பார்க்கிறோம். நம்ம பாருங்க, நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறபடினாலே ஒரு குறிப்பிட்ட விதத்திலே வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். நீங்களும் நானும் ஒரு உடன்படிக்கை மக்கள், தேவனுடைய பிள்ளைகள். கர்த்தர் நம்முடைய தேவனா இருக்கிறார், அவர் நம்முடைய பிதாவா இருக்கிறார், நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், அவருடைய ஜனங்களா இருக்கிறோம். நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவரோடு நம்ம உடன்படிக்கை கொண்டவர்களாக நாம் இருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பெஷல் வாழ்க்கையை வாழும்படியாக, ஒரு நீதியான வாழ்க்கையை வாழும்படியாக, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழும்படியாக, தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழும்படியாக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா இங்க 1ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். பொல்லாப்பான காரியங்கள் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பான காரியங்களை செய்தார்கள். என்ன செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருகிற வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். 26ஆம் வசனம், இப்படி மீதியானியரால் இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்கள், ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை இருக்காதா? நாங்க எவ்வளவு சிறுமைப்படுத்துறோமே, மீதியானியர் எங்களுடைய விளைச்சல் எங்களை சிறுமைப்படுத்துகிறார்களே, அவர்கள் எங்களை ஒடுக்குகிறார்களே, நாங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இந்த நிலத்துல வேலை செஞ்சு பயிரெல்லாம் விளைச்சாக்கா அதெல்லாம் விளைச்சலை கெடுக்கிறார்கள், எங்களை சிறுமைப்படுத்துகிறார்கள். ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார்கள். நாம கூட இன்னைக்கு நிறைய விதங்கள்ல ஒடுக்கப்படுகிறோம், பல விதங்கள்ல நாம ஒடுக்கப்படுகிறோம் பாருங்க. ஒரு பக்கம் குடும்பத்துல சண்டை, இன்னொரு பக்கம் சரீரத்துல வியாதி, இன்னொரு பக்கம் நமக்கு பொருளாதார பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், இந்த பல விதங்களிலே நாம் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறோம், ஆண்டவரே எனக்கு இதிலிருந்து ஒரு பெரிய விடுதலை இல்லையா என்று நாம் கர்த்தரை நோக்கி முறையிடுகிறவர்களாக இருக்கிறோம். 7ஆம் வசனம் சொல்ற, இஸ்ரவேல் புத்திரர் மீதியான் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட பொழுது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்திற்கு அனுப்பினார். இந்த ஆபரேஷன்ல இருந்து அவங்க விடுதலை ஆகணும், இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகணும். இதுக்கு ஏதாவது கர்த்தர் அற்புதம் பண்ணணும்ல. ஆனா அவர் என்ன பண்ற, ஒரு தீர்க்கதரிசி அனுப்புறாரு. அனுப்பி அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாருடைய கையினின்றும் உங்களை ரட்சித்து, எல்லாமே பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லப்பட்டிருது. எகிப்திலிருந்து வந்தாச்சு, அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்பட்டாச்சு,
எகிப்தியர் கையிலிருந்து உங்களை ஒடுக்கின யாவருடைய கை நின்று உங்களை ரட்சித்து விட்டாச்சு. அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தியாச்சு. அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்தாச்சு. எல்லாமே பாருங்க நடந்து முடிந்த மாதிரி சொல்றாரு அவரு. கொடுத்து நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்றார் என்று சொன்னார். கர்த்தர் நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறாரு. ஆனா அவர் சொல்ல நம்ம என்ன பண்றது இல்ல. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கவே இல்லை. அப்ப எகிப்திலிருந்து விடுதலை ஆயாச்சு, அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலை பண்ணியாச்சு, உங்களை ரட்சித்தாச்சு, தேசத்தை கொடுத்தாச்சு, அவங்க அந்த எதிரிகளெல்லாம் உங்கள் கண்களுக்கு முன்பாக துரத்தியாச்சு, எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். இப்ப நீ என்ன பண்ண, அவங்களுக்கு பயப்படாத அப்படின்றாரு. அந்த தேவர்களுக்கெல்லாம் நீ பயப்படாத அப்படின்னு சொன்னா இந்த ஜனங்க என்ன பண்ணல, கேட்கவே இல்லை. அதான் இவங்க செய்த தவறு. 11ஆம் வசனம் சொல்லுது, அதற்கு பின்பு இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரியனாகிய யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். கர்வாலி மரம் அப்படின்னு சொன்னாவே ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன் நடக்கிற ஒரு இடம், தெய்வீக தேவன் தரிசனம் கொடுக்கிற ஒரு இடம், கடவுளை கண்டடையக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன், யாருடைய குமாரன், கிதியோன் வந்து, யோவாசினுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். அப்ப இந்த இடத்துல மறுபடியும் இந்த காரியங்களை நாம பார்க்கிறோம். என்னெல்லாம் பார்க்கிறோம்னா, இந்த மீதியானியர் கைக்கு அந்த கோதுமை தப்பு வைக்கிறதுக்காக ஆலைக்கு சமீபமாக அதை போரடிக்கிறான். ஆலையில் இல்லை, திராட்சரசம் ஆலை ஆடுறதுன்றது வந்து அது ஒரு பெரிய ஆலை. ஆனா இந்த இடம் வந்து கொஞ்சம் மேடான இடம். அந்த இடத்துல என்ன பண்றான், இந்த விளைச்சலை போரடிக்கிறான், கோதுமையை போரடித்தான் என்று நாம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப இங்க இது வந்து என்ன காரியத்தை நமக்கு காண்பிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இந்த ஒப்ரா அப்படின்னு சொன்னா டஸ்ட்னா ஒரு தூசி, ஒரு பெரிய அழுக்கு, அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தை அது குறிக்கிறது. மனாசேவில் உள்ள ஒரு பட்டணமாக இந்த ஓப்ரா இருக்கிறது. இந்த தேவ தூதன் வந்து என்ன பண்றாரு, கொஞ்ச நேரம் இந்த மீதியானின் கைக்கு தப்பு வைக்கும்படியாக, கோதுமை தப்பு வைக்கும்படியாக இந்த கிதியோன் வந்து போராடித்து கொண்டு வர்றான். இவன் என்ன பண்றான்னு இந்த தேவ தூதன் கொஞ்ச நேரம் வாட்ச் பண்றாரு, அவனையே பார்த்துட்டே இருக்கிறாரு. அவன் என்ன பண்றான்றத பார்க்கிறாரு. இன்னும் அவனுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்தவில்லை. யோவாஸ் அப்படின்னு சொன்னாவே யாவே இஸ் ஸ்ட்ராங், யெகோவா தேவன் வல்லமையானவர் அப்படின்னு அர்த்தம். யார், கிதியோனுடைய அப்பா பேரு. கிதியோன் என்ன தெரியுங்களா, ஒரு பெரிய வாரியர் அப்படின்னு அர்த்தம், டெஸ்ட்ராயர் அப்படின்னு அர்த்தம். கிதியோன்னா ஒரு பெரிய பராக்கிரமசாலி, அதனால தான் அவனை வந்து அப்படி அழைக்கிறாரு. பராக்கிரமசாலின்னு சொல்லும்போது கிதியோன்னு தான் கூப்பிடுறாரு அவரு. அதனுடைய விளக்கத்தை தான் இங்க நாம பார்க்கிறோம். அப்ப யோவாஸ், இந்த 11ஆம் வசனத்துல கிதியோனுடைய அப்பா பேர் வருது பார்த்தீங்களா, யோவாஸ் அப்படின்னா யெகோவா தேவன் மிகவும் வல்லமை வாய்ந்தவர் அப்படின்னு அவனுக்கு பேர் வச்சிருக்காங்க. ஆனா இவன் என்ன பண்ணியிருக்கானா, இந்த கிதியோனுடைய அப்பா இந்த அந்நிய தேவர்களுக்கெல்லாம் போய் சேவிக்க ஆரம்பிச்சிட்டான், வர்ஷிப் பண்ண ஆரம்பிக்கிறான். பின்னாடி நம்ம அதை பார்க்க போறோம். கிதியோன்னா ரெண்டா வெட்டுறது அப்படின்னு அர்த்தம், பராக்கிரமசாலி அப்படின்னு அர்த்தம், அல்லனா டெஸ்ட்ராயர் அப்படின்னு அர்த்தம், அப்படி இல்லைன்னா மரங்களை வெட்டுபவன் அப்படின்னு அர்த்தம். அது மொத்தம் வந்து அழிக்கிறது. மரங்களை வெட்டுறன்னா காடுகள், மரங்களை வெட்டுறாங்க வச்சுக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்க, காடுகளை அழிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டும் ஒன்று தான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு பேர் அந்த கிதியோனுக்கு இருந்தது. அவனை பார்த்து கர்த்தர் என்னன்னு கூப்பிடுறாருன்னா, பராக்கிரமசாலியே, வாரியர், டெஸ்ட்ராயர் அப்படின்னு கூப்பிடுறாரு. கடவுள் இந்த கிதியோனை எதுக்காக அவனை உண்டாக்குனார் அப்படின்னு சொன்ன, ஏன்னா உண்டாகிறதுக்கு முன்னாடியே திட்டம் உண்டாயிருது. ஒரு மனுஷன் வெளியே வர்றதுக்கு முன்னாடியே
அவன் என்ன பண்ணணுன்ற திட்டம் தேவனுடைய மனதில் உண்டாகி விடுகிறது. உதாரணத்துக்கு பவுல் எடுத்துக்கோங்க, தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதிலிருந்து என்னை பிரித்தெடுத்த தேவன் சொல்றாரு. எரேமியா எடுத்துக்கோங்க, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நான் உன்னை அறிந்தேன், கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணினேன்றாரு. அப்ப பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த அழைப்பு ஆரம்பிச்சிட்டு இவன் வந்து என்ன பண்ணணும்ன்றதெல்லாம் தெரிஞ்சு போயிடுது. தேவன் அதுக்காக தான் ஒவ்வொருத்தரையும் அவர் உண்டாக்குறார், நம்மளை கொண்டு வருகிறார். இந்த கிதியோனை பத்தி பார்க்கும்பொழுது அவனை ஒரு பெரிய ரட்சகனா பார்க்கிறாரு. ஒரு பெரிய இந்த அந்நிய கடவுள்களை வந்து அழிக்கிறவனாக அவர் பார்க்கிறார். தங்களுடைய ஜனத்தை விடுவிக்கிறவனாக பார்க்கிறார். அவர்களுடைய இருதயத்தை கர்த்தர் பக்கமாக திருப்புகிறவனாக அவர் பார்க்கிறார். அவனை வந்து ஒரு சாம்பியன் டெலிவரராக அவனை பார்க்கிறார். அதான் பராக்கிரமசாலி. பராக்கிரமசாலினா சாம்பியன் டெலிவரர். எங்க போனாலும் ஒரு பெரிய வெற்றி. அதான் அவனுடைய பேரு. பாருங்க, இவனுடைய பேர் வந்து எங்க இருக்குதுன்னா எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் இருக்கு. இது எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது 32ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது கிதியோன், பாராக், சிம்சோன் இதெல்லாம் வருதாங்க. இவனுடைய பேர் விசுவாச வீரர்களுடைய பட்டியல்ல வருது. ஆனா இவனோட பேச்சை நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்க போகிறோம். இவனுடைய பேர் பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஒரு பெரிய ஒரு யுத்த வீரன், ஒரு பெரிய பராக்கிரமசாலியாக அவனை கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. இங்க வந்து அவன் என்ன பண்றான்னா 11ஆம் வசனத்துல, அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். நான் கேட்கிறேன், இது எல்லாத்தையும் ஏன் தேவன் வந்து இந்த வேத புஸ்தகத்துல எழுதி வச்சுக்கிறாரு? இந்த கிதியோனை பத்தி வாசிக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை? அவங்க அப்பா யோவாசுன்னு பேர் வச்சுக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை இருக்குது? நமக்கு என்ன ஆக போகுது? வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இவன் போய் கோதுமையை எங்கேயோ போராடிக்கிறான், எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இதெல்லாம் ஏன் தேவன் நமக்கு வந்து எழுதி வச்சிருக்கிறாருன்னு சொன்னா, இவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை திருத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம கடவுள் வச்சிருக்கிற அந்த டெஸ்டினியை நாம புரிந்து கொண்டு அதை எப்படி சென்றடைவது என்பதை நாம் கற்றுக்கொண்டு கர்த்தருக்காக நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இந்த இடத்துல என்ன பண்றான்? கோதுமையை போரடிக்கிறவனாக அவன் இருக்கிறான் அந்த இடத்துல. ஆனா பாருங்க, பராக்கிரமசாலின்னு கர்த்தர் இவனுக்கு பேர் வச்சிருந்தா, இவன் வந்து எப்படி இருக்கிறான்னா, அவன் வந்து ஒரு கோழையா இருக்கிறான். அவன் ஒரு பெரிய வீரனா இல்ல, ரொம்ப பெரிய ஒரு கோழையா இருக்கிறான். அவன் வந்து போய் இந்த வீரமான ஒரு செயலை நடப்பிக்காததற்கு ஒரு பெரிய நொண்டி சாக்கெல்லாம் சொல்றான். ஒரு 13ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். இவனை வந்து என்ன பண்ணிட்டான்? இவனை போய் ஒப்பு கொடுத்துற மாதிரி பேசுறான். எங்க பிதாக்கள்லாம் என்ன கதையா சொல்லியிருக்காங்க. கடவுள் எவ்வளவு பெரிய அற்புதங்களை செஞ்சார், செங்கடலை பிளந்தார், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்கினார், கண்மலையிலிருந்து தண்ணீரை வர வச்சார், வானத்திலிருந்து மண்ணாவை பொழிஞ்சாரு, எங்களுடைய கால்கள்லாம் வீங்கவே இல்லை, செருப்பு தேயவே இல்லை. கர்த்தர் ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை தோள் மேல தூக்கின்னு வர மாதிரி தூக்கி சுமந்து கொண்டு வந்தாரு, எங்களுடைய உடைகள்லாம் பழுதாகி போகவில்லை. எவ்வளோ அற்புதங்களை செஞ்சாரு, காடைகளெல்லாம் கொடுத்தாரு, யோர்தானை பிளந்தாரு, தேசத்தை பங்கிட்டு கொடுத்தாரு யோசுவா. இதெல்லாம் சொன்னாங்களே, அவர் இப்ப எங்க? அதான் இவன் கேட்கிறான். அந்த அற்புதங்கள்லாம் இங்க என்ன ஆச்சு? ஏன் இப்ப நடக்க மாட்டேங்குது? அந்த அற்புதம்லாம் ஏன் என் வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குது? என் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய குறைகள் இருக்கு, என் வாழ்க்கையில் எவ்வளவு கடன் பிரச்சனை இருக்கு, என் வாழ்க்கை இந்த மாதிரி சீர்கெட்டு போயிருக்குது, இதெல்லாம் எங்க அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் எதுக்கு அடையாளமா இருக்குதுன்னா, அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய இருதயத்திலே அவனுக்கு நிறைய அவிசுவாசங்களும் அவன் நம்பிக்கைகளும், கடவுள் எங்களை கை விட்டுட்டாரு அப்படின்றதும் இருக்கு. ஏன்னா அவன் அப்படியே சொல்றான், இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு. இப்ப எங்களை கர்த்தர் கை விட்டுட்டாருங்க, எங்க கையை பிடிச்சுன்னு இருக்கிறேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னாரு, அவர் இப்ப எங்களை கை விட்டுட்டாரு. இது உண்மையா? நான் கேட்கறேன், உங்களை பார்த்து கேட்கறேன், இது உண்மையா? அவன் சொல்றது இல்லைங்க, ரொம்ப பெரிய ஒரு பொய். பிசாசு எப்படியோ போய் அவனை நம்ப வச்சிருக்கான். கர்த்தர் உன்னை கை விட்டாரு, உன்னை மீதியானியர் கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு, இனிமேல் நீ அவ்வளவுதான், உன் வாழ்க்கையில விடுதலைன்றதே கிடையாது, உன் வாழ்க்கையில வெற்றின்றதே இருக்காது, உன் வாழ்க்கையில முன்னேறவே முடியாது, நீ இங்க வந்து மாட்டீங்கன்னு
இந்த மாதிரி பிசாசு சொல்லி அவனுடைய பொய்யை நம்ப வச்சுட்டான் பாருங்க. ஆகவே நம்ம இங்க என்ன பார்க்கிறோம்னா, அவன் கோதுமையை போரடிக்கிறான். நான் கேட்டேன் இல்லையா, ஏன் இதெல்லாம் எழுதி வச்சுக்கிறாரு ஆண்டவர்? ஏன் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிறாரு? ஏன் எழுதி வச்சுக்கிறாருன்னு கேட்டா, அதே சம்பவத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்திருக்கிறார். அதுக்கு அடையாளமாக தான் அவர் இதெல்லாம் எழுதி வச்சுக்கிறார். கோதுமை போர் அடிக்கிறது அப்படின்னு சொன்னா, முன்ன அந்த மாதிரி எப்படி அடிச்சாங்கன்னு தெரியல. ஆனா இப்போ நம்ம பார்க்கும்பொழுது கிராமத்து சைட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நெல்லெல்லாம் அப்படியே ரோட்ல கொட்டிடுவாங்க. ஏன் கொட்டுவாங்கன்னா, அது மேலே வாகனங்கள்லாம் ஏறி போகணும். மாட்டு வண்டி, அந்த வண்டி, இந்த வண்டிலாம், ஜீப்பெல்லாம் ஏறி போகணும். ஏறி போன உடனே அந்த தாள்லேருந்து அந்த கதிரிலேருந்து நெல் என்ன பண்ணும், உதிர ஆரம்பிக்கும். அப்புறம் எல்லாம் ஒன்றா சேர்த்து எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதை நல்லா உணர்த்துவாங்க. உணர்த்தி முடித்த பிறகு ஒரு முறத்தில் எடுத்து இப்படி பண்ணுவாங்க. நாங்கள் முன்னாடிலாம் சின்ன வயசில் இருக்கும்போது பஸ்ஸில் போகும்பொழுது இந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்படி முறத்தில் எடுத்து இப்படி பண்ணாங்கன்னா சிலதெல்லாம் நேராக கீழே விழும், சிலதெல்லாம் காற்றுல அப்படியே அடிச்சுன்னு போயிடும். தூற்றுறதுன்னா அதான் போர் அடித்து தூற்றுகிறான். அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அவிசுவாசம், அவநம்பிக்கை, அவரை பற்றி இருக்கிற தவறான பொய்யான கருத்துக்கள், இதெல்லாவற்றையும் என்ன பண்றாரு, அகற்றுகிறார். அரிசி தனியாகவும் உமி தனியாகவும் பிரியுது. அந்த மாதிரி உள்ளத்துல சத்தியம் இருக்கணும், உள்ளத்துல விசுவாசம் இருக்கணும், உள்ளத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும், அவருடைய வல்லம் இருக்கணும். ஆனா இங்க அவிசுவாசம் இருக்கு. இதனால அவனால பராக்கிரமசாலியா செயல்பட முடியவில்லை. கர்த்தரவனை பராக்கிரமசாலியா தான் உண்டாக்கி இருக்கிறாரு. ஆனா அவனால அது முடியவில்லை. இந்த இஸ்ரவேலை ரட்சிக்கர்ல கிதியோன கர்த்தர் ஒரு ஹீரோ மாதிரி உண்டாக்குனார். ஒரு பெரிய பிரேவ் மேனா, ஒரு பெரிய வாரியரா, ஒரு பெரிய டெஸ்ட்ராயரா, ஒரு பெரிய ரட்சகரா இருக்கும்படி தான் உண்டாக்குனார். ஒரு பெரிய ஹீரோவா அவன் இருக்கணும்னு தான் உண்டாக்குனாரு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அவனோட இருதயத்துல அவிசுவாசம், அவன் நம்பிக்கைலாம் வந்ததுனால ஹீரோவா இருக்க வேண்டும் ஜீரோ ஆயிட்டான். தைரியசாலியா பராக்கிரமசாலியா இருக்க வேண்டும், இப்ப கோழையாக பயந்தங்கொழியா மாறிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்ல, இந்த வேலையை ஏன் கர்த்தர் கொடுத்த வேலையை ஏன் செய்யலன்றதுக்கு பல நொண்டி சாக்குகளை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஐயோ, அந்த அற்புதங்கள்லாம் எங்கங்க முன்னாடி சொன்னாங்க எங்க பிதாக்கள்லாம், ஆனா இப்ப கடவுள் எங்களை கை விட்டுட்டாரு, இப்போ எங்க வாழ்க்கையில எந்த அற்புதமும் நடக்கிறதே கிடையாது. அப்ப இந்த கர்த்தர் இந்த கிதியோனை முதல்ல மாத்தணும். கர்த்தருடைய பெரிய நோக்கம் என்னன்னா, இஸ்ரவேலை இந்த மீதியானியரின் கையில் இருந்து விடுதலையாக்கணும் இல்லையா? ஆனா அதுக்கு முன்னாடி இந்த தலைவனை, இவனை முதல்ல என்ன பண்ணும், சரிப்படுத்தணும். இவனுடைய இருதயத்தில் இருக்கிற அவிசுவாசத்தை எடுத்து போட வேண்டும். இவனுடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லா அவன் நம்பிக்கைகளை எடுத்து போட வேண்டும். அப்பதான் அவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ண முடியும், மீதியானியரின் கையில் இருந்து ரட்சிக்க வேண்டும். பாருங்க, நாம ஒரு பெரிய வாழ்க்கைக்குள்ள கடந்து போக வேண்டும் என்றால் நம்முடைய இருதயத்தை நாம சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்கிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை என்ன பண்ணு, காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோட இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். தேவையில்லாத காரியங்களும் உள்ள நுழையக்கூடாது, அவிசுவாசம் உள்ள நுழையக்கூடாது. என்னங்க இவ்வளோ வருஷம் சர்ச்சைக்கு போகிறேன், என்ன நடந்தது என் வாழ்க்கையில்? ஒன்றும் பெருசாக ஒன்றும் நடக்கவே இல்லை. ஒரு பெரிய அற்புதம் என் வாழ்க்கையில் நடக்கவே இல்லை. பாருங்க, முதல்ல நம்ம சேஞ்ச் ஆகணும். நான் கடவுளை உறுதியா விசுவாசிக்க போகிறேன். என் மூலமா கர்த்தர் பெரிய நோக்கங்களை வைத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக இந்த உலகத்தை சந்திக்கும்படியாக, இந்த ஊரை சந்திக்கும்படியாக, என்னுடைய ஏரியாவை சந்திக்கும்படியாக, என்னுடைய தெருவை ரட்சிக்கும்படியாக கர்த்தர் திட்டங்களை என்னோட வாழ்க்கையில வச்சிருக்கிறாரு. அதுக்கு என்ன பண்ணும், முதல்ல நான் சரி ஆகணும். நான் இந்த அவிசுவாசம், அவன் நம்பிக்கையெல்லாம் என்ன பண்ணணும், எடுத்து போட வேண்டும். அப்ப கர்த்தர் அதனால தான் என்ன பண்ற, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு ஒரு பெரிய ரெவலேஷனை கொடுக்கிறார். அவன் யாரு? இவன் பயந்தாங்கோலி இல்ல, மீதியானியருக்கு இவன் பயப்பட தேவையில்லை. ஏன்னா முன்னாடி தான் சொல்றாரு, அவங்க அந்நிய தேவர்களுக்கு நீங்க பயப்பட வானான்னு சொல்றாரு. ஆனா சொல்ல கேட்க மாட்டேன்றானுங்க அவனுங்க. அதான் இங்க பிரச்சனை. இப்ப இவனும் சேர்ந்து பயந்துட்டு இருக்கிறான். முதல்ல இந்த மனுஷனை மாத்துறது மூலமா ஒரு பெரிய வேலையை செய்யும்படியாக தேவன் திட்டமிடுகிறார். எப்பவுமே அப்படிதான் செய்யறாரு. பாபிலோன்ல இவர் பெரிய ரட்சகர், ஒரு பெரிய தேவன், இவரை மாதிரி ஒரு தேவன் இல்லை அப்படின்றத ஸ்தாபிக்கணும்னா முதல்ல தானியேல முதல்ல என்ன பண்றாரு,
அந்த இடத்துக்கு அனுப்புறாரு. அவனுக்கு சில வரங்களை கொடுக்கிறார். அவன் மூலமாக சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்கிற அந்த வரத்தை செயல்பட வைக்கிறாரு. தானியேல் மூலமாக, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மூலமாக அங்க பெரிய அந்த ராஜாவை சொல்லிட்டான், இந்த மனுஷனுடைய தேவன் மாதிரி வேற யாருமே கிடையாது, போ எல்லாரும் இவரை தான் வணங்கணும் அப்படின்றான். எஸ்தர் எடுத்துக்கொள்ளுங்கள். எஸ்தருக்கு ரொம்ப நல்ல அழகு இருந்தது. அந்த அம்மாவை வச்சு பின்னாடி என்ன பண்றாரு, அந்த தேசத்தையே அவர் அந்த தேசத்தில் இருந்த யூதர்களே ரட்சிக்கிறார். எத்தனை நாட்டுனா 127 நாட்டில் இருக்கிற யூதர் மக்களை ரட்சிக்கிறார். ஏன்னா பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது. எஸ்தர் என்ன பண்றாங்க, அந்த அம்மாவனுடைய அழகை கர்த்தருக்கு ஒப்பு வைக்கிறார்கள். கர்த்தர் பின்னாடி இருந்து எல்லாத்தையும் செய்கிறாரு. அந்த ராஜா வஸ்தியை கூப்பிடுறான். அவர் ரொம்ப அழகு. அந்த அழகை எல்லாருக்கும் முன்னாடி காமிக்கணும். ஆகவே ராஜா கூப்பிடுறான், ராணியாக வஸ்தியை கூப்பிடுறான். ஆனா அந்த அம்மா சொல்றாங்க வர முடியாதுன்னு. ஆண்டவர் செய்யறாரு இது எல்லாத்தையும். அந்த நேரத்தில் அவன் போய் என்ன பண்றான், தேசத்தினுடைய பிரதிநிதிகள் எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு காரியம் நடந்திருக்குது, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறான் பாருங்க. இது எந்த ஊர்லயாவது நடக்குமா, எந்த வீட்லயாவது நடக்குமா? எனக்கு என் மனைவிக்கும் ஒரு பிரச்சனைனா நான் இங்க வேற ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி என் மனைவி என் சொல்ற பேச்சை கேட்க மாட்டேங்கிறேன், நாங்க இதுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்னு யாரையாவது கேட்க முடியுமா? யாரும் நம்ம அந்த மாதிரி செய்ய மாட்டோம். ஆனா ராஜா செய்யறான். அதை இதுக்கு என்ன பண்ணணும்? இல்லைங்க, இந்த ராஜாத்தியை தள்ளணும். வஸ்தி இனிமேல் ராணி பட்டத்தில் இருக்கக்கூடாது. வேற ஒரு நல்ல பொண்ணை தேடணும், அழகான பொண்ணை தேடணும், கண்டுபிடிக்கணும். ஏன் எஸ்தர் அங்க இருக்கிறாங்க அந்த ஊர்ல. கண்டுபிடிச்சு நேர அரண்மனை கொண்டு இதெல்லாம் கர்த்தர் ஆர்கஸ் பண்றாரு பாருங்க. ஏன்னா அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை காண்பிக்க வேண்டும், அவருடைய மகிமை காண்பிக்க வேண்டும், அவருடைய மகத்துவத்தை காண்பிக்க வேண்டும். அதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த ஆள் தான் நீங்க. உங்க தெருவில், உங்க வீட்டில், உங்களுடைய ஏரியால, உங்களுடைய ஊர்ல, உங்களுடைய நகர்ல, உங்களுடைய பட்டணத்துல கர்த்தர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு வல்லவர், அவர் எப்படி விடுவிக்கிறவர், அவர் எப்படி ரட்சகரா இருக்கிறார், அவர் எப்படி நீதியான தேவனா இருக்கிறார், அவர் எப்படி பரிசுத்தமான தேவனா இருக்கிறார், அவருக்கு எவ்வளவு பவர் இருக்கு, அவர் எவ்வளவு மகத்துவமானவர் என்பதை காண்பிக்க விரும்புகிறார். அதுக்கு யாரோ ஒரு ஆள் வேணும். ஆபிரகாமை வச்சு அப்படி பண்றாரு. ஈசாக்கை வச்சு அவர் எவ்வளவு ஐஸ்வர்யத்தை கொடுக்க முடியும்ன்றார். ஆபிரகாமை வச்சு வயதான காலத்துல கூட ஒரு குழந்தைய கர்த்தரால கொடுக்க முடியும். கர்ப்பத்தை பிசாசு அடைச்சிருந்தா கூட அதெல்லாம் திறந்து ஒரு பிள்ளையை கொடுக்க முடியும்ன்றதை காண்பிக்கிறாரு. ஈசாக்கு மூலமாக அவனை ஆசீர்வதிக்கிறது மூலமாக, அவன் தோன்ற நேரத்துல துறவுல எல்லாம் தண்ணீர் வந்தது மூலமாக அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறவர், இடங்கொண்டு பெருக செய்கிறவர் என்பதை உலகத்துக்கு காண்பிக்கிறாரு. யாக்கோபு நிமித்தமா என்ன காண்பிக்கிறாரு, ஊர் உலகத்துல 1000 பேர் உங்களை ஏமாத்திருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களோட கூட இருக்கும் பொழுது அது எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கு தருகிறார் என்பதை அவர் காண்பிக்கிறார். இப்படியே தான் பண்றாரு பாருங்க. ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி பண்றாரு. அப்ப நான் சொல்றேன், உங்க ஏரியாவில், உங்க தெருவில், உங்க குடும்பத்தில் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்க மூலமா அவருடைய நன்மை, அவருடைய வல்லமை, அவருடைய மகத்துவம் இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தணும். இதுதான் கர்த்தருடைய ஒரு நோக்கமா இருக்கிறது. ஏன் இந்த வெளிப்பாட்டை கொடுக்குற பாருங்க, பராக்கிரமசாலிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். ஏன் வெளிப்பாட்டை கொடுக்குறாருன்னா, ஒவ்வொரு விசுவாசியும் இந்த ரெவலேஷனை நம்ம டிரா பண்ணணும். உள்ளதான் இருக்கு எல்லாமே. நம்முடைய உள்ளத்துல கர்த்தருடைய ஆவியானவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் வசிக்கிறார். அந்த உள்ள இருந்து நாம் அந்த ஸ்ட்ரென்த்தை நாம எடுக்க வேண்டும். அப்ப கர்த்தர் கிதியோனை பார்த்து சொல்றாரு, தீர்க்க தரிசனமா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீ பயமே இல்லாத ஒரு மிகப்பெரிய யுத்த வீரனாக, பராக்கிரமசாலியாய் நீ மாறப்போகிறாய் அப்படின்றாரு. நல்லா கவனிங்க, இவன் இருக்கிற நிலைமை என்னன்னு கொஞ்சம் பாருங்க. இவன் மீதியானியர்கிட்ட அடிமையா இருக்கிறான், விளைச்சலை கெடுக்கிறதுக்கு வராங்க. இவன் கஷ்டப்பட்டு உழைச்சி வேலை செய்யறான், விதைக்கிறான், அதெல்லாம் கெடுக்கிறாங்க, இவங்களை சிறுமைப்படுத்துறாங்க. அந்த மாதிரி நேரத்துல இவன் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒன்றை தேவன் வாக்குத்தத்தமாக, தீர்க்க தரிசனமாக கொடுக்கிறார். இவன் அடிமையா இருக்கிறான், ஆனா இவனை பார்த்து சொல்றாரு, நீ பராக்கிரமசாலியாய் இருக்கிறாய், கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்று சொல்றாரு. இது எதை காண்பிக்கிறதுனா, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? ரோமர் 4:17 சொல்லுகிறது, அவர் மரித்தோரை உயிரோடு எழுப்பி இல்லாதவர்களை இருக்கிறவளை போல அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த கிதியோன்ட்ட எந்த தைரியமே இல்லை, அவனுக்கு பயம் தான் இருக்குது. he is a coward person. அவன் ஒரு he is not a brave man. அவன் ஒரு கோழையா இருக்கிறான். ஆனா அவனை பார்த்து சொல்றார், பராக்கிரமசாலிய, இல்லாததை இருக்கிற மாதிரி அழைக்கிறாரு.
நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையை பார்த்து கூட கர்த்தர் அப்படிதான் சொல்றாரு. ஒருவேளை இன்னைக்கு நீங்க ஒண்ணு இல்லாதவங்களா இருக்கலாம், அவர் சொல்ற எல்லாம் இருக்கிறவனாக நான் உன்னை மாற்றுவேன். இன்னைக்கு ஒருவேளை நீங்க கடன் பிரச்சனையில் இருக்கலாம், ஆனால் அவர் சொல்றாரு உங்களை எல்லா அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவனாக மாற்றுவேன். இன்னைக்கு நீங்க தோல்வியில வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆனால் அவர் சொல்றாரு உங்களுக்கு நல்ல வெற்றியை நான் வைத்திருக்கிறேன். நீங்க ஒருவேளை பயந்து கொண்டிருக்கலாம், அவர் சொல்றார் நீ பயப்படாத, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நீங்கள் கர்ப்பம் தரிக்க முடியாமல் இருக்கலாம், குழந்தை பத்திக்க முடியாமல் இருக்கலாம், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு உனக்குள்ளும் உன் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகலும் பெண்ணிலாகலும் மலடி இருப்பதில்லை அப்படின்னு சொல்றாரு. கர்ப்பத்தை நான் திறக்கிறேன் அப்படின்றாரு, நான் பெற பண்ணுகிறேன், நான் பிரசவிக்க பண்ணுகிறேன் என்று உங்களை பார்த்து சொல்றாரு. என்னங்க நானும் எவ்வளோ வருஷம் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன்னு சொல்றீங்களா? அதுதான் இல்லாதவங்களும் இருக்கிறவங்களை போல அவர் அழைக்கிறாருங்க. இன்னைக்கு ஒன்றும் இல்லாதவங்களா இருக்கலாம், ஆனால் உங்களை பார்த்தா கர்த்தர் சொல்ல இப்பொழுது இருக்கிறது பார்க்கலாம் 1000 மடங்கு நான் நீ அதிகமாவாய். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி சொல்றார். முதல்ல என்ன பண்றார்? சொல்றார், சொல்லாம அவர் எதையும் செய்யறதே கிடையாது. அப்ப அவர் இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிறார். ஒரு பிள்ளை கூட இல்லாத ஆபிரகாமை பார்த்து அவர் சொல்றாரு அநேகம் ஜாதிகளுக்கு தகப்பனாக உன்னை ஏற்படுத்தினேன்னு சொல்லிட்டாரு. ஏற்படுத்திட்டார். ரோமர் புத்தகத்தில் இதை பற்றி நம்ம வாசிக்கும் பொழுது தாம் அநேகம் ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏது இல்லாதிருந்தோம்னா நோ எவிடன்ஸ். அவன் அந்த மாதிரி வரப்போறான்றதுக்கு எந்த எவிடன்ஸுமே இல்லை. அப்படி நம்புகிறதுக்கு ஏது இல்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். கர்த்தர் சொல்லிட்டாருன்றதுக்காக என்ன பண்றான்? அதை விசுவாசிக்கிறான், அதை உறுதியா பற்றி கொள்றான், அதை நம்ப ஆரம்பிக்கிறான். ஆண்டவர் நீர் சொல்லிட்டீரு, நான் இதை விசுவாசிக்கிறேன், நான் இதை கெட்டியா பிடிச்சுக்கிறேன். ஒரு பிள்ளை கூட இல்லாதவனை பார்த்து அவர் சொல்றாரு அநேகம் ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். ரோமர்ல பவுல் எழுதுறாரு அநேகம் ஜாதிகளுக்கு தகப்பனாவான் என்று சொல்லப்பட்டதை அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அது நம்பிக்கை நம்புகிறதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். நீ நாமளும் அந்த மாதிரி விசுவாசிக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார் பாருங்க. அதே போலதான் எந்த தைரியமும் துணிச்சலும் இல்லாத ஒரு ஆளை பார்த்து நீ ஒரு பராக்கிரமசாலியா இருக்கிறாய் அப்படின்றாரு. இது வரைக்கும் ஒரு சின்ன சண்டை கூட பண்ணல. மோசேவாவது சண்டை போட்டான். ஒரு முறை சண்டை போட்டு ஒரு எகிப்தியனை கொண்டு போட்டான். இன்னொரு முறை 2 இஸ்ரவேலர் சண்டை போடுறாங்க. முதல்ல இஸ்ரவேலன் ஒரு இஸ்ரவேலன் ஒரு எகிப்தியன் சண்டை போட்டான். அவங்க 2 பேருக்கு இடையில சமரசம் பண்ண போய் எகிப்தியனை கொண்டு போட்டான். ஏன்னா இஸ்ரவேல் இவனுடைய இனம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா 2 இஸ்ரவேலர் சண்டை போடுறாங்க. அவங்க கிட்ட போய் ஏன்பா சண்டை போடுறீங்க, நம்ம எல்லாம் ஒரே ஆளை தானே அப்படின்னா, எங்க மேல உன்னை தலைவனாக ஏற்படுத்தினாருன்னா அவன் எகிப்தியனை கொன்னது மாதிரி எங்களையும் கொல்ல பாக்குறியா அப்படின்னு உடனே இவனுக்கு பயம் வந்துடுச்சு. ராஜாவுக்கு தெரிஞ்ச இவனை போட்டு தள்ளுவான்ட்டு இவன் மீதியான் தேசத்துக்கு அப்பதான் ஓடி போயிடான். அவனாவது ஒரு சின்ன சண்டையாவது பண்ணியிருக்கான். ஆனா இந்த கிதியோன் ஒரு சண்டையும் போடல. சண்டையா போடாத ஒரு ஆளை பார்த்து பராக்கிரமசாலிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார், நீ இன்னும் நிறைய யுத்தங்களை செய்வ, எனக்காக யுத்தங்களை நீ செய்வ அப்படின்றாரு பாருங்க. நான் சொல்றேன், உங்களை பார்த்தும் கர்த்தர் அப்படி சொல்றாரு, அநேக வெற்றிகளை நான் உனக்கு தருவேன். வாழ்க்கையில தோல்வியெல்லாம் நீங்கி போகும், வெற்றியை உனக்கு நான் தருவேன், வாக்கு பண்ணி இருக்கிறேன், எப்பொழுதும் எல்லா இடத்திலையும் உன்னை வெற்றி சிறக்க பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்றாரு. நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போகணுன்னாவே நமக்கு ஐயோ இவ்வளோ பேர் லட்சக்கணக்கான பேர் வராங்களே, என்ன செலக்ட் பண்ணுவாங்களா? படிப்பு சரியில்லை, லாங்குவேஜ் சரியில்லை, அந்த அளவுக்கு திறமை இல்லை. நான் சொல்றேன், எது இல்லைனாலும் சரி கர்த்தருடைய தயவும் கிருபையும் உங்களோட கூட இருக்கிறது. அவர் உங்களோட கூட இருக்கிறார். இவர் சொல்றாரு பராக்கிரமசாலியன் ஏன் சொல்ற? கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார்னு சொல்றாரு. அவர் இருக்கிறாரு. அப்ப கர்த்தர் இல்லாதவர்களை அவர் இருக்கிறவர்களை போல அழைக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். 13ஆம் வசனத்துல நாம பார்த்தோம். அவன் சொல்றான், எங்க கர்த்தர் எங்க, அவருடைய அற்புதம்லாம் எங்கங்க, அவர் இவ்வளவு பண்ணிருக்கிறாருன்னு சொல்றாங்களே, இங்க ஏன் ஒண்ணுமே நடக்கல? கர்த்தர் எங்களை கை விட்டாரு, மீதியானர் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு அப்படின்றார். 14ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்குன்னா, அப்பொழுது கர்த்தர் அங்கே நிற்கும். இதுக்கு முன்னாடி 11ஆம் வசனத்துல அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் தான் சொல்லியிருக்கு. முதல்ல இன்விசிபிளா இருக்கிறான், கிதியோன் கண்ணில் பார்க்க முடியல. ஆனா இன்விசிபிளா பார்த்து அவனை கவனிச்சுட்டே இருக்கிறார். கவனிச்சுட்டே இருந்து அவன்கிட்ட
சொல்றாரு 12ஆம் வசனத்துல கர்த்தருடைய தூதனானவர்னு சொல்றாரு. இப்போ வந்து அவன் கண்ணுக்கு தெரிகிறாரு, அவனுக்கு தரிசனமாகி சொல்லப்பட்டிருக்குது. 11ஆம் வசனத்துல சொல்றது கர்த்தருடைய தூதனானவர் வந்தாரு, ஆனா கிதியோன் பார்க்கல. இவர் கிதியோனை கவனிச்சுனே இருக்கிறார், என்ன பண்றான்னு எல்லாம் பார்த்துட்டு 12ஆம் வசனத்துல அவனுக்கு தரிசனம் ஆகுறாரு. கர்த்தருடைய தூதனானவர் தரிசனம் ஆகுறாரு. இங்க 14ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அப்பொழுது கர்த்தர், ஆங்கில வேதாமத்துல தென் யாவே. இப்ப கர்த்தருடைய தூதனானவர்ன்றதுல இருந்து அந்த மேல இருக்கிற எல்லா அந்த வெயிலையும் அகற்றி இவருடைய ஒரு உண்மையிலே யாரா இருக்கிறார் என்பதை அவருக்கு கிதியோனுக்கு காண்பிக்கிறார். The angel of Yahweh unveiled himself as Yahweh. He is no more the angel of God. He is God himself. இனிமேல் அவர் கர்த்தருடைய தூதன் இல்ல, கர்த்தரா வந்துட்டார். இப்போ அவர் தான் வந்து இருக்கிறாரு, இப்பதான் அன்வைல் பண்றாரு. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. என்ன பலம் இருக்குது நான் கேட்கிறேன். இப்போ அவனுக்கு என்ன பவர் இருக்கு, என்ன பலம் இருக்கு? இன்னும் ஒரு பலமே இல்லை. இப்பதானே வாசிச்சுட்டே வரோம், கோழையா தானே இருக்கான், ஒரு சண்டை கூட போடாம தானே இருக்கான். இப்ப இவர் பார்த்து சொல்றாரு, கர்த்தர் வந்துட்டாரு, கர்த்தரை முகமுகமா தரிசிச்சுட்டான். அப்போவே அவனுக்கு வந்து ஒரு பவர் வந்துச்சு. சொல்றான், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. என்ன பலன் பார்க்கலாமா? 34ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். 34. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோனின் மேல் இறங்கினார். நல்லா கவனிங்க, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போன்னு அவர் சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு? முதல்ல கர்த்தருடைய தூதனானவர் வந்து இவனை கவனிக்கிறாரு, அடுத்து தூதனானவர் அவனுக்கு தரிசனம் ஆகுறாரு. இது வரைக்கும் எந்த பவரும் வரல. இப்ப கர்த்தரே தரிசனமான உடனே அந்த க்ஷணப்பொழுதில் அவர்கிட்ட இருந்து பவர், அப்படியே பரிசுத்த ஆவியானோட வல்லமை அவன் மேல இறங்குறது. அப்பதான் அந்த பலத்தை பெற்றுக் கொள்றான். அந்த பலத்தோட நீ போன்றாரு அவரு. உனக்கு இருக்கு அந்த பலன். ஏன்? God has encountered Gideon. நான் சொல்றேன், நம்ம என்னைக்கு இயேசுவை ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுதே we have encountered God. The spirit of God has come into us and living inside of us. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்ப நாம பவரை பெற்று இருக்கிறோம். உள்ள அந்த பவர் இருக்கு. என்ன பவர்? ஜெயிக்கிற பவர். என்னத்த? பிசாசினுடைய எல்லா சக்திகளையும் அழிக்கக்கூடிய ஒரு பெரிய வல்லமை உள்ள இருக்கு. எல்லா வியாதிகளையும் எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய வல்லமை உள்ள இருக்கு. எல்லா கடன்களையும் மீறி சென்று கடன் கொடுக்கிறவனா ஆகக்கூடிய வல்லமை உள்ள இருக்குங்க. பாவத்தின் வல்லமையை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை உள்ள வந்தாச்சு. என்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்தாரோ அன்னைக்கே இதெல்லாம் வந்தாச்சு நமக்கு. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் சொல்லிட்டு, எப்படி இது இருக்கும் அப்படின்னா, ஏன் இது நடக்கும்னா, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, நான் தான் உன்னை அனுப்புறேன், நீயா போல. நம்ம நிறைய பேர் நம்முடைய சுய பலத்துல ஓடிட்டு இருக்கோம். நம்ம சுய பலத்துல போறோம். நான் சொல்றேன், சுய பலத்துல ஒண்ணுமே நடக்கவே நடக்காது. சுய முயற்சியில ஒன்றும் நடக்காது. இல்லைங்க, நிறைய கடன் இருக்கு, 8 மணி நேரம் வேலை செய்தா போதாது, ஓவர் டைம் செய்யணுங்க, நைட் டியூட்டி பார்க்கணும், எக்ஸ்ட்ரா வேலை செய்யணும், அப்பதான் எனக்கு இருக்கிற கடன்லாம் நீங்க. இன்னும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. நிறைய கேட்டிருக்கீங்களா? இது கமிட்மெண்ட்ஸ். நமக்கு இருக்கிற ஒரே கமிட்மெண்ட் என்ன தெரியுங்களா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுறதா நம்முடைய கமிட்மெண்ட்டுங்க. ஹலோ, இப்ப ஃபேமஸ் ட்ரெண்டிங்கான ஒரு வாக்கியம் என்ன தெரியுமா? ஆர் யூ சிங்கிள் ஆர் கமிட்டட்? சிங்கிளா கமிட்டடா? நம்ம என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கே கமிட்டட் ஆயிட்டோம். ஹலோ, அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டோம். அவரோட கமிட் ஆகிருக்கோம். நம்ம என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய பலன், என்னுடைய சரீர பலன், என்னுடைய மூளை அறிவு, என்னுடைய வேலை, என்னுடைய வருமானம், என்னுடைய பணம், எல்லாத்து மூலமாவும் நான் உமக்கு ஊழியம் செய்யறேன்னு ஒப்பு கொடுத்தாச்சுங்க. என்னைக்கும் நம்ம என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கே கமிட்டட் ஆயாச்சு. கமிட்டட் ஆன ஆள் என்ன பண்றாரு? அவர் கமிஷன் பண்ணி அனுப்புகிறார். அவர் அனுப்புறாரு. எங்கேயோ கடந்த நம்மள இந்த கிதியோன் மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல கண்காணாத இடத்துல போராட்சின்னு இருக்கிறோம் பாருங்க.
அந்த மாதிரி ஒரு ஆளை சத்தியத்தை கேட்க சொல்லி சுவிசேஷத்தை அறிவித்து அவருடைய ரத்தத்தினாலே கழுவி நம்மளை பரிசுத்தப்படுத்தி அவருக்கு உகந்த ஒரு பாத்திரமாக நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார், அவரு வச்சிருக்கிறாரு. இப்ப அவர் சொல்ற, நீ கமிட் ஆயிட்டல்ல, இப்ப நான் உனக்கு கமிஷன் கொடுக்குறேன், நான் உன்னை அனுப்புறேன். இப்ப நீ என்ன பண்ணணும், போய் முதல்ல உன் வீட்டில் எல்லாத்தையும் சரி பண்ணணும், அப்புறம் உன் தெருவில், அப்புறம் உன்னுடைய ஏரியாவில், அதுக்கப்புறம் உன்னுடைய மாநிலத்தில், அதுக்கப்புறம் உன்னுடைய தேசத்தில், எல்லாத்துக்கும் நீ என்ன பண்ண முடியும், சுவிசேஷத்தை. நம்ம எப்படிங்க அது முடியும்? நான் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு குக்கிராமத்தில் ஏதோ ஒரு தெருவில் ஏதோ ஒரு சின்ன வீட்டில் குடிசை வீட்டில் இருக்கிறேன், நான் எப்படி போய் சொல்ல முடியும்? அவர் சொல்றாரு, உன்னை அனுப்புகிறவர் நான், உனக்குள்ள ஒரு பவரை வச்சிருக்கேன், அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால நீ போக முடியும், கண்டிப்பா நீ போகலாம். ஏன் நான் சொன்னா யாரு கேட்பாங்க? மோசே சொல்றான், நான் சொன்னவங்க நம்ப மாட்டாங்க. அவனுக்கும் அதே தான் சொல்ற, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அப்ப பாருங்க, கீதோனி எப்ப அந்த வல்லமையை பெற்றுக்கொள்றானோ, எப்ப கர்த்தரை சந்திக்கிறானோ, முகமுகமாய் சந்திக்கிறானோ, அப்பயே அவன் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்கிறான். தேவன் அனுப்பும்பொழுது அந்த அதிகாரத்தை அவனுக்கு கொடுத்து அனுப்புகிறார். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, நம்ம வந்து தனியா இல்லை, நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார். 14ஆம் வசனத்துல உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவான். அதற்கு அவன், என் ஆண்டவரே. பாருங்க, நான் சாக்கு போக்கு சொல்றான் பாருங்க, என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன், நான் வெறுங்கையா இருக்கிறேன், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் ஒரு கோழை, நான் ஒரு பயந்தாங்குழி, என் தகப்பன் வீடு ரொம்ப சின்னதுங்க, இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, அப்புறம் என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். எவ்வளோ சாக்கு போக்கு சொல்றான் பாருங்க. ஏங்க சர்ச்சுக்கு வாங்க, ரெகுலரா வாங்கன்னா எல்லா சாக்கு போக்கும் சொல்றோம். இல்லைங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தாங்க எனக்கு லீவு, அன்னைக்கு தாங்க நல்லா தூங்கின மாதிரி இருக்குது, எனக்கு ஒரே டயர்டா ஆயிட்டுங்க, வாரம் பூரா கஷ்டப்படுறோம் இல்லையா? எப்படி ஏஞ்சி வர சொல்றீங்க நீங்க 10 மணி வச்சா கூட பரவாயில்ல, 8 மணி வச்சிருக்கீங்க, நாங்க அப்பதாங்க தூக்கமே வருது எனக்கு. ராத்திரில என்ன பண்றீங்க நீங்க? நான் கேட்கிறேன். சும்மா நொண்டி சாக்கு போக்குகள். கர்த்தர் நமக்காக அற்புதமான வாழ்க்கையை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். ஒரு பெரிய கடன் இல்லாத அருமையான வாழ்க்கையை ஆயத்தப்படுத்தி வச்சுக்கிறார். ஆனா உள்ளெல்லாம் என்ன நிரம்பி இருக்குது? எங்க குடும்பம், எங்க தகப்பன் குடும்பம் ரொம்ப எளியது, அதெல்லாம் நான் ரொம்ப சின்னவன், என்னால முடியாது, என்கிட்ட இன்னும் இருக்குன்னு நினைக்கிறீங்க. இவ்வளவு பெரிய வேலையை நான் எப்படி செய்வேன்? நான் சொல்லுவேன் பாருங்க, போய் பக்கத்துலாம் சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு சபை இருக்கு, அங்க நல்ல சத்தியத்தை போதிக்கிறாங்க, அங்க போனாக்கா ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளலாம், கர்த்தர் நம்மளை மேல கொண்டு வருவாரு, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் நீங்கும், கடவுளை நம்புங்க, போய் சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. இல்லைன்னா அவங்களெல்லாம் கூப்பிட்டு என்ன கூப்பிடுங்கன்ற. இல்ல பாஸ்டர், அவங்கெல்லாம் நாங்க சொன்னா கேட்க மாட்டாங்க பாஸ்டர், அவங்கெல்லாம் வரமாட்டாங்க பாஸ்டர், சும்மா ஏதாவது ஒரு நொண்டி சாக்கு சொல்றது. நான் என்ன சொல்றேன்னா, என்னைக்கு நீங்கள் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ அன்னைக்கே அவரை முகமுகமா சந்திச்ச மாதிரி, என்னைக்கு அப்படி சந்திச்சீங்களோ அப்ப ஒரு பவர் உள்ள வந்தாச்சு. ஆனா நம்ம என்ன பண்ற, யாக்கோபு மாதிரி இருக்கும், மெய்யாகவே தேவன் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன், உள்ள வந்தாச்சுங்க அவரு. ஹலோ, யாக்கோபுக்கு தெரியல, கர்த்தர் அங்க இருக்கிறாரு, அந்த அவரோட பிரசன்னம் இருக்கு, அவரோட வல்லம் இருக்கு, அவனை மேல தூக்கின்னு வரக்கூடிய ஒரு பெரிய சக்தி இருக்குன்னு அவனுக்கு தெரியல. அவனே சொல்றான், மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாமல் இருந்தேன். இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் இருக்கிறீங்க, அறியாமல் இருக்கிறீங்க. நான் ஒரு சாதாரணமான ஆளுங்க, நான் ஒரு எளிமையான ஆளு, நான் ஒரு ஏழை விசுவாசி, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் எப்படி போய் சுவிசேஷம் சொல்றது, நான் எப்படி போய் கூப்பிடுறது, நான் கூப்பிட்டு அவங்க வருவாங்களா? இல்லைங்க, நீங்க கூப்பிடும் போது உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்யறாரு, அவர் கூட்டின்னு வருவாரு. ஏனென்றால் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். போய் கூப்பிடுங்க, போய் சொல்லணும், இயேசுவை பற்றி சொல்லணும். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும், நம்ம அந்த மாதிரி என்ன பண்ணணும், ஒரு பெரிய ஒரு கனவோடு வாழ வேண்டும். அந்த கனவு தரிசனம் நிறைவேறுகிற அளவுக்கு நம்ம வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் சொல்றாரு 16ஆம் வசனத்துல, அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன். இது எப்படி வருதுன்னா, எபிரேய மொழியில் எப்படி வருதுன்னா, I absolutely will be with you.
ஐ அப்சல்யூட்லி வில் பி வித் யூ. நான் நிச்சயமா உங்க கூட தான் இருக்கிறேன். உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். இப்போ இது முதல்ல இப்பதான் வந்து சார் இல்லைங்க, ஏற்கனவே இருக்கிறார். இவனுக்கு தெரியல. முதல்ல அவர் சொல்ல, ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானியரை முறியடிப்பான். ஒரே அடிதான், ஒரு அடி. தாவீது கவனம் எடுத்து சுழட்டலாம் பாருங்க, 5 எடுத்துன்னு போனா குழாங்கல், ஆனா 1 தான் யூஸ் பண்ணான். ஏன்னா ஒரே அடிதான். ஒரு அடியில அவனை என்ன பண்ணிடலாம், சாச்சிடலாம், சத்துருவ. அவன் ரொம்ப பெரியவன் நாம நினைச்சுக்கிறோம். நாம ரொம்ப எளியவன், நான் ரொம்ப சின்னவன், என்னால ஒண்ணு முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற சின்னவர் நம்ம நினைச்சுக்கிறோம். இல்லைங்க, உலகத்தில் இருக்கிறவனையும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அவர் உங்களோட கூட இருக்கிறார். அவர் சொல்ற, ஒரு ஆளை முறியடிக்கிறது மாதிரி இந்த பண பிரச்சனையை நீ முறியடிப்ப, ஒரு ஆளை ஜெயிக்கிற மாதிரி இந்த வியாதி பிரச்சனையை நீ ஜெயிப்ப, ஒரு ஆளை ஜெயிக்கிற மாதிரி இந்த பண பிரச்சனை, கடன் பிரச்சனைகள் எல்லாம் நீ ஜெயிச்சு வெளியே வருவ. ஒரே ஆளை ஜெயிக்கிற மாதிரி உன் வாழ்க்கையில பெரிய வெற்றி எடுப்பேன்றாரு. ஹல்லேலூயா. நல்லதான் தட்டுங்களா, கொஞ்சம் எல்லாரும் தான் சேர்ந்து தட்டுங்களா. கர்த்தர் இருக்கிறார் நம்ம கூட. அப்ப அவன் சொல்றான், அப்பொழுது அவன் உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால், ஏற்கனவே தயை கிடைச்சாச்சு, கடவுளை முகமுகமா தரிசனம் பண்ணியாச்சு, கர்த்தருடைய தூதன் வந்து சொல்லியாச்சு, அப்பா நீ கோழை கிடையாது, பராக்கிரமசாலி, உங்கூட நான் இருக்கிறேன், நான் உன்னை அனுப்புறேன், நீ இதெல்லாம் யோசிக்காத, நான் எளியவன், நான் சின்னவன், இதெல்லாம் யோசிக்காத, நான் உன் கூட இருக்கிறேன், ஒரு ஆளை ஜெயிக்கிற மாதிரி நீ ஜெயிக்கலாம், பயப்படாத எல்லாம் சொன்ன பிறகு கூட அவன் சொல்றான், இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததான. ஏற்கனவே கிடைச்சிச்சு, ஆனா கிடைச்சதுன்னா என்னோட பேசுகிறவர் தேவரீர் தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். கர்த்தர் பேசி இருக்கிறார், ஆனா அவனுக்கு ஒரு அடையாளம் தேவைப்படுது. எவ்வளவு அவிசுவாசம் பாருங்க. நான் ஒரு காணிக்கை கொண்டு வரேன், அது வரைக்கும் நீங்க இங்க இருப்பீங்க, இருங்க, போவாதீங்க அப்படின்றான். போய் காணிக்கெல்லாம் கொண்டு வந்த பிறகு கர்த்தருடைய தூதன் அதை தொடுகிறான். 19ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், 6:19. உடனே கிதியோன் உள்ளே போய் வேற ஒரு வெள்ளாட்டுக்குட்டியையும் ஒரு மரக்கால் மாவிலே புளிப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி, ஒரு மரக்கால் அப்படின்னு சொன்னா 1 எப்பா அப்படின்னு சொன்னா 20 லிட்டர்ஸ், 30 பவுண்ட்ஸ், அவ்வளோ வெயிட் இருக்கிற ஒரு மாவு எடுத்து அவன் புளிப்பில்லாத அப்பத்தை ஆயத்தப்படுத்தி, இறைச்சியை ஒரு கூடையில் வைத்து, ஆணத்தை ஒரு கிண்ணத்தில் வைத்து வார்த்து, அதை வெளியே கர்வாலி மரத்தின் கீழ் இருக்கிற அவரிடத்தில் கொண்டு வந்து வைத்தான். அப்பொழுது தேவனுடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து அந்த கற்பாறையின் மேல் வைத்து ஆணத்தை ஊற்று என்றார். அவன் அப்படியே செய்தான். கற்பாறை, அந்த அப்பத்தை எடு, இறைச்சி எடு. என்ன இறைச்சி? ஒரு வெள்ளாட்டு குட்டி. இந்த வெள்ளாட்டு குட்டி யாருன்னா, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவர்தான் அந்த கண்மலை. கற்பாறைன்றது அவர்தான், இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே, கொல்கொதா மலையிலே, இந்த கற்பாறையின் மேல வச்ச மாதிரி கொல்கொதா மலையிலே அவர் என்ன பண்ண, மனிதனுடைய பாவம், சாபம், வியாதிக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்தார். அவர் எல்லாத்தையும் அங்க செஞ்சு முடிச்சிட்டாரு. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையில் இருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தரின் தூதனோ வென்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனான். கிதியோன் கொடுத்த காணிக்கை எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, இட் ப்ரீஃபிகர்ஸ் தி சாக்ரிஃபைஸ் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்து தியாக பலியாக நமக்காக கல்வாரி சிலுவையிலே பலியானதுக்கு அடையாளமாக இருக்கிறது. இவன் இறைச்சியும் அப்பத்தையும் கற்பாறையின் மேல வச்சான். அதே போல அவரும் தன்னுடைய சரீரத்தை கற்பாறையின் மேல கொல்கொதா மலையிலே அவர் வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். 25ஆம் வசனத்துல வாசிக்கிறேன். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய். எத்தனை வயது? 7 வயது. 1ஆம் வசனம் சொல்லுது 7 வருஷம் மீதியானின் கையில் ஒப்பு கொடுத்தார். அதுக்கு ஈக்குவலா சொல்ற 7. இப்ப விடுதலையின் நேரம் அது. கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற
பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து, யோவாஸ்னா யாவே இஸ் மை ஸ்ட்ரென்த், கர்த்தர் வல்லமுள்ளவர், அந்த மாதிரி ஒரு பேரை வச்சுக்கின்னு அவங்க கிதியோனோட அப்பா செய்யற வேலையை பாருங்க. உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போடு அப்படின்ற. அந்த காளை 7 வயது அப்படின்னும் பொழுது 7 வருஷம் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அதுக்கு அடையாளமாய் இருக்கிறது. இந்த யூத சரித்திரியலாளர்கள் அவங்க என்ன பண்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த காளையை பாகாலுக்கு பலி கொடுக்கறதுக்காக தான் இந்த கிதியோனுடைய தகப்பன் அந்த காளையை வளர்த்துன்னு வந்திருக்கிறார். இப்ப கர்த்தர் தரிசனமாகி ஒரு கட்டளையை கொடுக்கிறார். என்ன கட்டளை கொடுக்கிறாருன்னா, இவன் போய் இப்போ வீட்டில் இருக்கிற அந்த காரியத்தை என்ன பண்ண வேண்டும், தகர்த்து போட வேண்டும். ஏன்னா இவங்க அப்பா எங்க பாகாலுக்கு வழிபட்டு இருக்கிறாரு. அந்த பாகாலுக்கு என்ன பண்றாரு, பலியை செலுத்தும்படியாக அவர் இந்த காளையை வளர்த்து கொண்டு இருக்கிறார். அப்ப நான் சொல்றேன், இந்த வேத வசனம் சொல்லுகிறது, கிதியோன் முதலாவது தேவன் கொடுத்த கட்டளையை வீட்டில இருந்து ஆரம்பிக்க வேண்டும். வீட்டில் இந்த மாதிரி வேலைலாம் நடந்துருக்குது. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், கர்த்தருக்கு உதவாத காரியங்கள், அவர் விரும்பாத காரியங்கள்லாம் வீட்டில் நடந்து முதல்ல என்ன பண்ணணும், அதை அவன் அந்த ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணணும். அவன் அதெல்லாம் உடைச்சு தகர்க்க வேண்டும். அவர் சொல்றாரு, அந்த பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து. இன்னைக்கு பாருங்க, திருச்சபை கூட அப்படிதான் இருக்குது. திருச்சபை முதல்ல தவறான பலிபீடங்கள் நமக்குள்ள இருந்ததுன்னா, நம்முடைய இருதயத்துல அந்த மாதிரி இருந்ததுன்னா, நாம ஒரு தேசத்துக்காக ஜெபம் பண்ணி, ஆண்டவரே தேசத்தை விடுதலையாக்கும், இவங்களை ரட்சியும், எங்க சொந்தக்கார ரட்சியும், இதுல இருந்து விடுதலையாக்கும் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம இருதயத்தில் இருக்கிற கர்த்தருக்கு பிரியமில்லாத பலிபீடங்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் தகர்க்கணுங்க. இதெல்லாம் எதெல்லாம் கடவுளுக்கு பிரியம் இல்லையோ அதெல்லாத்தையும் என்ன பண்ணணும், உடைச்சி போட ஆரம்பிக்கணும். இல்லை இது மாதிரி இனிமேல் நான் என்ன பண்ண மாட்டேன், இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். அப்போதான் கர்த்தர் சபையை கொண்டு அற்புதமான காரியங்களை அவர் நடப்பிக்கிறவராக இருக்கிறார். அப்போ நான் சொல்கிறேன், பின்னாடி வருகிற வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது அந்த பாகாலினுடைய பலிபீடத்தை தகர்த்தது மாட்டம் கிடையாது. அதுக்கப்புறம் இவன் போய் அந்த யுத்தத்தில் சேராம பாருங்க, ரொம்ப சிம்பிளா சூப்பர் நேச்சுரலா அந்த யுத்தத்தில் ஒரு மாபெரும் வெற்றியை எடுக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களை அவன் மீட்டு ரட்சிக்கிறான். கர்த்தர் அவன் மூலமாக பெரிய காரியங்களை செய்கிறார். இவன் பயந்து நிற்கான் பாருங்க. ஆனா இவனை பார்த்து அங்க இருக்கிறவங்களாம் பயந்து நிற்கிறான். மீதியானியர்லாம் எப்படி வெற்றியை கொடுக்குறாரு தெரியுங்களா? ஒரு மண்பானையை போட்டு உடச்சி கையில் தீவெட்டிகளை பிடிச்சின்னு கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் சொன்ன உடனே எல்லாம் ஓட்டான். எல்லாம் விட்டான் சவாரி பயங்கரமா. அந்த மாதிரி ஒரு மாபெரும் வெற்றியை கர்த்தர் கிதியோன் மூலமாக தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்து ஒரு பெரிய ரட்சிப்பை இஸ்ரவேலிலே அவர் ஏற்படுத்தினார். நான் சொல்றேன், இன்றைக்கு கர்த்தர் இல்லாதவர்களை இருக்கிறவர்களைப் போல அழைக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கு. நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன்னுடைய தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், சகாயம் பண்ணுவேன், ஹெல்ப் பண்ணுவேன், நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், நான் உன்ட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன். இப்ப இருக்கிறதோட 1000 மடங்கு நீ நல்லா இருப்ப, உனக்கு நல்ல வெற்றி உண்டாகும், நீ வெற்றி பெறுவதை நான் பார்த்துக் கொள்வேன். அன்றாட வேலையில் ஒரு பெரிய வெற்றி உனக்கு உண்டாகும். உன்னுடைய வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், வருமானம்லாம் ஆசீர்வதிக்கப்படும். கடன் வாங்குறவனா இருக்கிற நீ கடன் கொடுக்கிறவனாய் மாறுவாய். My people will be wealthy and powerful, not to poor and weak அப்படின்னு இருக்கிறார். வாழ இருக்க மாட்டேன், தலையா தான் இருப்பேன், நீ கீழே இருக்க மாட்டேன், மேலே தான் இருப்பேன்னு சொல்லிடுறார். ஒருவேளை அப்படி நம்ம இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர் இல்லாதவளை தானே இருக்கிறவளை போல அழைக்கிறாரு. நம்மளை பார்த்து இப்போ நாம அழைக்கணும். நான் ஒரு பராக்கிரமசாலி, கர்த்தர் எனக்குள்ள வந்துட்டாரு, ஏசு எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், அவருடைய ஆசீர்வாதங்கள்லாம் என்னுடையது, அவருடைய நன்மைகளாம் என்னுடையது, அவருடைய சுகம் என்னுடைய சுகம், அவருடைய நீதி என்னுடைய நீதி, அவருடைய பரிசுத்தம் என்னுடைய பரிசுத்தம், அவருடைய ஆசீர்வாதம் என்னுடைய ஆசீர்வாதம், அவருடைய நன்மையெல்லாம் என்னுடைய நன்மையா இருக்கிறன்னு நம்ம சொல்லணும் பாருங்க. அப்படி சொல்லும்பொழுது உண்மையாவே இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் நம்ம சொந்தரிக்கணும். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், எப்படிங்க இது நடக்கும், எப்படி என் கடன் பிரச்சனை தீரும்? அவன் கேட்டான்ல, எதினாலே நான் ரட்சிப்பேன், இஸ்ரவேலை நான் எதினாலே ரட்சிப்பேன். என்கிட்ட ஒண்ணுமே இல்லையா, உங்ககிட்ட ஒண்ணு இருக்க வேண்டியது இல்லை. ஆண்டவர் மட்டும் இருந்தா போதும், அவருடைய ஆவியானவர் மட்டும் இருந்தா போதும், அவருடைய வார்த்தை மட்டும் இருந்தா போதும். அவர் வார்த்தை ஒரு நாளும் வெறுமையா திரும்புறதே கிடையாது. அவர் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். இந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையோடு நாம் என்ன பண்ண வேண்டும், பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி பேசும்பொழுது
நாம் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஆமென். அவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ என் புள்ளன்றாரு. என்னங்க என்னை பார்த்தா அப்படி சொல்றீங்க? என் வாழ்க்கை ஏங்க இப்படி இருக்குது? தேவனுடைய பிள்ளைனா நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? ஏன் பாவத்தில் வாழ்ந்து இருக்கிறேன்? ஏன் சின்ன சின்ன தப்புங்களை செய்கிறேன்? ஒருவேளை நீங்கள் அப்படி யோசிக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உண்மையாகவே நீ என் பிள்ளை தான், நான் உன் கூட இருக்கிறேன்றார். என்னங்க என்னை எல்லாருமே தனியாக விட்டு போன மறிக்குதுன்றாங்க. அவர் சொல்கிற, நான் உன் கூட இருக்கிறேன், பயப்படாத. ஒரே ஆளை ஜெயிக்கிற மாதிரி நீ ஜெயிப்ப. உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீ ஜெயிப்ப. அந்த சண்டை நீங்கும், பிரச்சனை நீங்கும், பொருளாதார பிரச்சனைகள் நீங்கும், கடன் பிரச்சனைகள் நீங்கும், வாழ்க்கை பிரச்சனைகள் நீங்கும். நான் உன் கூட இருக்கிறேன்றாரு. இங்கிருந்து போகும்போது நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், கர்த்தர் எனக்குள்ளே தான் வந்திருக்கிறார், உள்ளவே இருக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தோட எனக்குள்ளே இருக்கிறவர் அவர் ரொம்ப பெரியவர். அவர் என்ன வேணுமோ அவர் என்ன பண்ணுறாரு, உள்ளேருந்து தான் நான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு விசுவாசத்தோட நம்பிக்கையோடு நம்ம இங்கேருந்து போகணும். நம்முடைய இருதயத்தை அவிசுவாசமும் அவ நம்பிக்கையும் உள்ள வராதபடி நாம் என்ன பண்ணணும், தூற்ற வேண்டும், சுத்தமாக்கி கொள்ள வேண்டும். எப்படி சுத்தமாகிறது? இயேசுவின் ரத்தத்தை கிளைம் பண்ண வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினாலே என்னை கழுவி இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நான் என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஏன் நம்ம சொல்லணும்? ஏன்னா இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வருது. நம்ம நீதியா இல்லை, பரிசுத்தமா இல்லை, நம்ம ஜபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்க மாட்டார், இப்படிலாம் பிசாசு எண்ணங்களை கொண்டு வரும்போது நம்ம சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய ரத்தம் என்னை கழுவி சுத்தமாக்கி இருக்குது, நான் உம்முடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் பரிசுத்தமான இருக்கிறேன், நீதிமானா இருக்கிறேன், நீர் என்னை அப்படி ஆக்கி இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். அவநம்பிக்கை பேசக்கூடாது. அவருடைய அற்புதம்லாம் ஏங்க என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலைன்னு சொல்லக்கூடாது. கண்டிப்பாக அற்புதம் நடக்கும், பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஏன்னா நமக்கு செய்ய வேண்டிய எல்லா அற்புதங்களும், நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நன்மைகளும் கிடைக்கிறதுக்காக கல்வாரி சிலுவையில் இயேசு எல்லாவற்றையும் ஏற்கனவே செஞ்சு முடிச்சிட்டார். இப்போ அதை விசுவாசிக்கணும், அவ்வளோதான். ஆமென். வாழ்க்கை பூரா வெற்றி தான் நமக்கு, வாழ்க்கை பூரா சுகம். நான் சொல்கிறேன், உங்களுக்காக பிரம்மாண்டமான, வியக்கத்தக்க, அபூர்வமான ஒரு பெரிய வாழ்க்கையை கர்த்தர் நமக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கார். இந்த வாழ்க்கைக்காக தான் உங்களை என்ன அழைக்கிறாரு. இதெல்லாம் தெரியாமல், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதுன்னு தெரியாமல், அவர் நமக்காக அவர் வேலை செய்கிறதுன்னு தெரியாமல் நம்ம சும்மா உட்காந்துன்னு இருக்கிறோம். ஐயோ, நாங்கள் என் கடன் பிரச்சனை என்ன பண்ணுறதுன்னு தெரில, குடும்ப பிரச்சனை இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில, வியாதி இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏஞ்சி நின்று அதட்டுங்க. ஏஞ்சி என் வாழ்க்கை விட்டு இந்த கடனை போ வெளியேன்னு சொல்லுங்க. என் சரீரத்தை விட்டு இந்த வியாதியை என்னை விட்டு போன்னு சொல்லுங்க. சொல்லும்பொழுது கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதல்ல நாம் ஜெபிக்க போகிறோம், பிற்பாடு நம்ம கம்யூனியன் சர்வீஸ்க்கு நேராக போகலாம். முதல்ல நாம் ஜெபித்து முடிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மனமகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலே ஆண்டவர் கேட்ட சத்தியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை விடுவிக்கும்படியாக, எங்களுக்கு உதவி செய்யும்படியாக, எங்கள் மூலமாக ரட்சிப்பையும் மீட்பையும் இந்த தேசத்துக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோங்க தாவே. இந்த அருமையான நாளில் இதை நாங்கள் அறியாமல் இருந்தோம், ஆனால் இன்னைக்கு நாங்கள் தெரிந்து கொண்டோம் ஆண்டவரே, இதை அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. தகப்பனையுமே ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே அப்பா, கேட்ட சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கோழைகள் அல்ல, பராக்கிரமசாலிகள். ஆண்டவரே, ஒருவேளை ஒரு யுத்தத்துக்கும் போகாமல் இருக்கலாம், ஆனால் எங்களுக்காக எல்லா யுத்தங்களையும் நீர் வென்று இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் யுத்தங்களெல்லாம் நீர் ஜெயித்திருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த வெற்றி நாங்கள் கொண்டாட எங்களுக்கு உதவி செய்வீராக. இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிற தேவன், எங்களுக்கு எல்லாவற்றையும் நீர் கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக, அவர்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பீராக. வியாதியோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. வியாதிகளெல்லாம் நீங்கட்டும், சுகமும் ஆரோக்கியமும் பலனும் உண்டாகட்டும். கடனின் பிடியில் இருக்கிற பொருளாதார தேவையோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி அவர்கள் தேவைகளை எல்லாம் நீர் சந்திப்பீராக. தொடர்ந்து ஜனங்களை ஆசீர்வதியும், விடுவியும். துதிகன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக.